ஒரு வேற்று கிரகத்தில் விழுந்து விட்டது போல நினைப்பில்லை எனக்கு. இந்த மண்ணை மிதித்தவுடனேயே என்னுடைய பால்ய கால நினைப்புகள் எல்லாம் வந்து மோதிக்கொண்டிருந்தது. உடம்பெல்லாம் புல்லரித்து குளிர்ந்து போனது. இந்த மண்ணின் மனம். புனித சவேரியார் பள்ளியிலே என்னுடைய 10வது வகுப்பை நிறைவு செய்திருக்கிறேன். இந்த மண்ணிலே விழுந்து புரண்டிருக்கிறேன். அந்த பழைய நினைவுகள் எல்லாம் என்னுள் வந்து அலைமோதியபடியே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மண்ணிலே, அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரங்கிலே சிறப்பு விருந்தினராக வந்து அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே என்று நினைக்கும் போது மீண்டும் ஒரு முறை புல்லரித்து குளிர்ந்து போனேன். இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? ஏன் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது? எதற்காக, என்ன காரியம் செய்து விட்டாய் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரும் பேறு கிடைத்திருக்கிறது என்று மனதிற்குள் கேள்விகள் அலை அலையாக வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆசானாக, மானசீக குருவாக நான் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய லெபனிய கவிஞன் கலில் கிப்ரானை இப்பொழுது உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. ஆனால் நான் மகிழ்ந்து சுவைத்த, ருசித்து அறிந்த சில வாக்கியங்களை, சில வரிகளை உங்களிடம் நான் சொல்லிவிட்டு அமர விரும்புகிறேன். Your children are not your children. என்னடா, எடுத்த எடுப்பிலேயே உன்னுடைய குழந்தைகள் அல்ல என்று சொல்கிறானே, பின் யாருடைய குழந்தைகள்? Oh, there is a baby born. The baby looks like the grandfather, and his fingers are like the grandmother, and the color is like the mother. Oh, he brings the symptoms, he brings the color, he brings the culture of the family. We are உரிமை கொண்டாடுகிறோம். இந்த குழந்தைகளின் மேல் உரிமை கொண்டாடுகிறோமே நாம், பிறந்த குழந்தைகளின் மேல். ஒரே வரியில், முதல் வரியில் போட்டு உடைத்து விடுகிறான் கலில் கிப்ரான். Your children are not your children. உன்னுடைய குழந்தைகளே அல்ல, பின் யாருடைய குழந்தைகள்? They are the children of the life lasting for itself. அவர்கள் முடிவில்லாத வாழ்க்கையின் மகனும் மகளும் என்று கர்ச்சிக்கிறான். அடுத்த வரி மிக கம்பீரமாக வந்து விழுகிறது. They come through you but not from you அப்படிங்கிறான். They come through you, உன் வழியாக வந்தார்களே ஒழிய உன்னில் இருந்து வரவில்லை என்று சொல்கிறான். மிகப்பெரிய உண்மை. இங்கு நான் பெற்றோராக பார்ப்பது இந்த நிறுவனம், இந்த நிறுவனத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய முதல்வர் தந்தை அவர்களே, அதிபர் தந்தை அவர்களே, செயலர் தந்தை அவர்களே, இவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த நிறுவனத்தின் பெற்றோராக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்களே. இந்த பெற்றோருக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் உங்களுடைய குழந்தைகளா? நீங்கள் பெற்ற குழந்தைகளா அல்லது உங்களில் இருந்து வந்த குழந்தைகளா? You may house their bodies but not their souls என்று அடுத்தபடியாக அச்சாணி அடித்தது போல் சொல்றார். You may strive to like them but seek not to make them love you அப்படின்னு சொல்றார் அடுத்தபடியாக. நீங்க அவன் அன்பு செய்யணும், ஆனால் அவர்கள் உங்களை அன்பு செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காத. எத்தனையோ குழந்தைகள், மருத நிலத்திலிருந்து வந்த குழந்தைகள், முல்லை நிலத்திலிருந்து வந்த குழந்தைகள், கடற்கரையிலிருந்து வந்த குழந்தைகள், எத்தனையோ குழந்தைகள் உங்கள் மடி மீது புரண்டு தவழ்ந்து விளையாடி வெளி செல்கிறார்கள். இப்படிப்பட்ட குழந்தைகளை எல்லாம் நீங்கள் வளர்த்து ஆளாக்கி அவர்களை என் போன்றவர்களை இன்று மேடையில் அழைத்து பெருமைப்படுத்துகிறீர்களே, எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்! இப்படிப்பட்ட குழந்தைகள் எல்லாம் என்னுடைய குழந்தை மட்டும் அப்படியா அப்படிங்கிற மாதிரி இல்லை.
யாருக்கோ பிறந்திருக்கலாம். ஆனால் இந்த நிறுவனத்திற்குள் வந்த பிறகு அவர்கள் மோல்டு அப்படிங்கிறாங்களா, மோல்டு ஆகி செல்கிறார்கள். இந்த நான் இன்று பெருமைப்பட சொல்கிறேன். I am a student of Loyola. I am a student of St. Xavier's பாளையங்கோட்டை. I am a student of St. Xavier's பாளையங்கோட்டை அப்படின்னு பெருமைப்பட சொல்கிறேன். 1000 கண்கள் கொண்டு இந்த ஜோடி குரூஸுக்கு எங்கிருந்து வந்துச்சு? கடற்கரையில் பிறந்த சாதாரண மீனவனின் பையன் தானவன். After all, he is a small boy from Obari. இவனுக்கு எங்க 1000 கண்டு இருந்துச்சு? கேமராவை பொருத்தி எங்கெங்கெல்லாம் பார்த்திருக்காயா? ஆலிசூல் உலகு எழுதியிருந்த போது அதற்கான விமர்சனம் வந்த போது அந்த விமர்சனத்தை பற்றி விமர்சனம் எழுதியவர்கள் 1000 கண்கள் கொண்டு அந்த கிராமத்தை பார்த்திருக்கிறான் ஜோடி குரூஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் பிறந்து கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்த போது, பாட்டியின் முந்தானையை பிடித்து அலைந்த போது இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்ததா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய பள்ளியிலே நான் படித்து வெளியே வந்த போது அந்த நிறுவனம் எனக்கு தந்த அந்த பயிற்சியின் காரணமாக உலகை எப்படி பார்க்க வேண்டும், நீ புத்தக பிரியனாக மட்டும் இருக்கிறாயா? பாடங்களை மட்டும் படித்து 100க்கு 90, 95% மார்க்குகளை வாங்கி செல்கிறாயா? இல்லை உலகை இன்னொரு கண் கொண்டு பார்க்கிறாயா என்ற ஒரு நிலை எத்தனை பேர் வந்து கொண்டிருக்கிறோம். இன்று கார்ப்பரேட் நிறுவனங்களில் 97 மார்க் எடுப்பதனால் மட்டும் அவர்களுக்கு அங்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. 40ற்கு குறைவாக எடுப்பதனால் மட்டும் அவர்களுக்கு அங்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதில்லை. பல்வேறு நிலைகளில் பல்வேறு திறமைகள் உள்ளவர்கள் இந்த நிறுவனங்களுக்கு தேவைப்படுகிறார்கள். நிறுவனம் என்பது உலகையே நான் சொல்கிறேன். பல்வேறு நிலைகளில் ஐயோ நான் 40ற்கு குறைவாக எடுத்து விட்டேனே, 50ற்கு குறைவாக எடுத்து, உன்னிடம் வேறு இன்னொரு திறமை உள்ளே உறங்கி கிடக்கிறது. இந்த உறங்கி கிடக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் இது போன்ற நிகழ்வுகள் மூலம் கண்டிப்பாக வெளிப்படும். ஒருவனுக்கு நாடகத்தில் அதை இயக்கும் வல்லமை இருக்கும், ஒருவனுக்கு நாடகத்தில் அதன் கதாநாயகனாக நடிக்கும் ஒரு வல்லமை இருக்கும், இன்னொருவனுக்கு அந்த கதையை அமைக்கும் திறமை இருக்கும், அதில் வசனம் எழுதும் திறமை இருக்கும். ஆனால் வாய்ப்புகள் அந்த நிறுவனம், அந்த பள்ளி, அந்த அமைப்பு கொடுக்கும் போது நம்முடைய மாணவர்கள் எப்படியெல்லாம் மிளிரிக் கொண்டிருந்தார்கள். நான் நிச்சயமாக வருத்தப்படுகிறேன். இந்த நாடகங்களை பார்க்க, இந்த ஸ்கிட், இந்த அமைப்பு முறைகளை பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே என்று நான் வருத்தப்படுகிறேன். இப்போது எத்தனையோ இன்று திரையுலகிலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன், கதைக்கு பஞ்சமாகிவிட்டு இருக்கிறது. அவர்களை எல்லாம் இந்த அமைப்பின் மூலமாக, இந்த நிகழ்வின் மூலமாக, இந்த மேடையின் மூலமாக நான் வரவேற்கிறேன். இங்கு வாருங்கள், இங்கு எங்களுடைய பள்ளி மாணவர்களிடையே, கல்லூரி மாணவர்களிடையே வந்து பழகுங்கள். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்து ரசியுங்கள். இங்கு உங்களுக்கு கதை கிடைக்கிறது, வசனம் கிடைக்கிறது. படத்திற்கு வைப்பதற்கு தலைப்பும் அருகி போய்விட்டிருக்கிறது, இங்கு தலைப்பும் கிடைக்கும் என்று சொல்கிறேன். நிச்சயமாக நேரடியாக மண்ணின் வாசத்தோடு வந்தவர்கள் இங்கு இருக்கிறார்கள். ஒரு படம், ஒரு கதை, 4 வரிகள் எழுதிவிட்டால் நான் எழுத்தாளனாகி விட்டேன் என்று மாறுதட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை எழுத்து ஆழம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி எனக்கு இருக்கிறதா என்றால் இல்லை என்று சொல்லுவேன். எழுத்தை எழுதி பார்க்கிறோம், வாழ்க்கையை பதிவு செய்கிறோம், அவ்வளவுதான். வாழ்க்கையின் பதிவாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமே அல்லாமல் வாழ்க்கையை, எழுத்தை எடுத்து ஆள்பவர்களாக நாம் இல்லை என்பது மிக முக்கியம். இன்று திரையுலகிலே அருகிவிட்ட கதை, அருகிவிட்டது, கதைக்கு பஞ்சமாகி போய்விட்டது. நிச்சயமாக அவர்கள் எல்லாரும் பிரபல இயக்குனர்கள், வருங்கால இயக்குனர்கள், வருங்கால வசனகர்த்தாக்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லோருமே கண்டிப்பாக இது போன்ற கல்லூரி நிகழ்வுகளுக்கு வர வேண்டும். வரும்போது இங்கு நிறைய கதாநாயகிகள் கிடைப்பாங்க, கதாநாயகர்கள் கிடைப்பாங்க, வசனகர்த்தாக்கள் கிடைப்பாங்க, இயக்குநர்கள் கிடைப்பாங்க, நிறைய பேர் கிடைப்பாங்க. அவங்களெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். வாழ்க்கையின் மனத்தோடு வருவாங்க, அந்த ருசியோடு வருவாங்க, முதல் தரமா வருவாங்க, முதல் முறையா வருவாங்க, நிறைய விஷயம் வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களோடு வருவாங்க. இந்த அமைப்புக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அமர விரும்புகிறேன். கல்லூரி நிச்சயமாக கல்லூரியாக புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட
பாடங்களை படிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மட்டும் அமைந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கு படிப்பவர்களுக்கும் தெரியப்படுத்தும் ஒரு நிறுவனமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு 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 மேனேஜ்மெண்ட் பற்றி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றம். இந்த மாற்றம்னா என்ன? நான் உவரியில சாதாரண மீனவனின் மகனாக இருக்கும்போது வாழ்க்கை நிலை ஒரு நிலை, ஒரு வாழ்க்கை ஒரு நிலையாக இருக்கிறது. அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஒரு சூழல். அந்த சூழலில் இருந்து ஒரு போர்டிங் மாணவனாக சென்ட் சேவியர்ஸ் பாளையங்கோட்டையில சென்ட் சேவியர்ஸ் போர்டிங்ல படிக்கிறதுக்கு வர வாழ்க்கை மாறுகிறது. அங்க ஃபாதர் போர்டிங் மாஸ்டரா இருக்கிறார். அம்மா அப்பா இல்ல, ஊர்ல உள்ள நண்பர்கள் இல்ல, இங்கு பலதரப்பட்ட மக்களோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. சூழல் மாறுகிறது. ஊர்ல சாதாரண குழந்தை பருவமா இருக்கும்போது ஒரு நிலை, அந்த நிலையிலிருந்து மாறி நான் பள்ளிக்கு ஒரு பள்ளியில் வந்து விடுதியில் தங்கி படிக்கும் போது சூழல் மாறிவிடுகிறது. கல்லூரியில் சூழல் மாறிவிடுகிறது. திரும்ப கல்லூரியில் இருந்து வெளிவந்தவுடன் ஒரு வேலைக்காரனாகவோ அல்லது வந்து ஒரு முதலாளியாகவோ பரிணாமம் எடுக்கும் போது சூழல் மாறிவிடுகிறது. திருமணம் முடிந்து விடுகிறது. திருமணம் முடிந்த பிறகு நான் ஒரு கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ சூழல் மாறிவிடுகிறது. திரும்ப ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், அங்கே சூழல் மாறிவிடுகிறது. நிறுவனத்தில் வேலை செய்யும் போது படிப்படியாக பதவி உயர்வுகளை பெற்று மேலே போய் கொண்டிருக்கிறாய். ஒரு மேனேஜர், ஜெனரல் மேனேஜராகவோ பொது மேலாளராகவோ அதற்கு மேலோ உதவி தலைவராகவோ தலைவராக வரும்போது சூழல் மாறிக்கொண்டே இருக்கிறதே. இந்த மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு நிலை இன்று ஆங்கர் மேனேஜ்மெண்ட்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதற்கு படிப்பு வந்துருச்சு. அதுபோல மாறும் சூழலை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் உன்னை தகுதி உள்ளவனாக்கி கொள்வதற்கான சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நிறுவனங்கள் நம்மை பயிற்றுவிக்க வேண்டும். சென்னையில இன்னைக்கு கொடி கட்டி பறக்கிறது யாரும் நினைக்கிறீங்க? சென்னையில் அல்லது மும்பையில் இன்று கொடி கட்டி பறக்கக்கூடியவர்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக தென்பகுதியிலிருந்து வந்து வாழ்க்கைக்கே வழி தெரியாமல் போராடியவர்கள் தான் இன்று சென்னையில் கோலேச்சி கொண்டிருக்கிறார்கள். திரைப்படமாக இருந்தாலும் சரி, அது கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி. நாளைக்கு பொழுது விடிஞ்சா எப்படி வாழ்வோம்னு தெரியாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனா இன்று என்னுடைய மகன் சென்னையில, நான் அவனுக்கு வந்து ஆதாரமாக வீடு இருக்கிறது, கார் இருக்கிறது. அவனுக்கு நாளைக்கு பொழுது விடிஞ்சா எப்படி இருக்குங்கிற பயம் இல்லை. எனக்கு பயம் இருந்துச்சு, ஆனா என்னுடைய பையனுக்கு பயம் இல்லை. அப்போ என்ன ஆகுறான் அப்படின்னா, அவனுக்கு வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாச்சு. இதை தான் நான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறேன். அப்ப அவன் ஜெயிக்க கூடாது. அவன் எப்படி ஜெயிப்பான்? இடத்தை, சூழலை, நிலையை மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்றோம். இந்த நிறுவனங்கள் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன். இந்த கல்வி நிறுவனங்கள் பாடத்திட்டத்தோடு மட்டுமல்லாது நிச்சயமாக உலகில் வாழக்கூடிய ஒரு சூழலை, அந்த மனநிலையை மாணவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய பையன் சென்னையில் இருக்கிறான், அவனுக்கு வீடு இருக்கிறது. அவன் இந்த சூழலில் மும்பையில் வாழணும். அப்பாவை அம்மாவை விட்டுட்டு போய் நம்ம வாழணும். ஒரு இன்டர்நேஷனல் ஃபிகரா வரணும். குளோபல் சிச்சுவேஷனுக்கு அவன் திங்க் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணா தான் அங்கே ஜெயிக்க முடியும். நிக்கணும், நடக்கணும் அப்படின்னா நிக்க கூடாது, ஓடணும் அப்படின்னா நடக்க கூடாது. வாழ்க்கை பூரா மாற்றம் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மாற்றத்தை, நம்முடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய இது போன்ற நிகழ்வுகள், இந்த நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வந்து பங்கேற்கணும். நான் இந்த நிகழ்வுல எனது நண்பர் மரியாகஸ்டின், ஃபாதர் மரியாகஸ்டின் கூப்பிட்டு சொன்னார். அதுக்கு திரும்ப பிரின்சிபல் முதல்வர் அவர்கள் கூப்பிட்டு பேசினாங்க. அப்படி பேசுன மிக சந்தோஷமாக இந்த நிகழ்வுகளை வந்து நான் கலந்து கொள்ளணும்னு நினைச்சேன். காரணம் என்ன அப்படின்னா, இளைய தலைமுறையை நான் பார்க்க போறேன். தமிழகத்தின் வருங்காலத்தை நான் பார்க்கிறேன். இந்தியாவின் வருங்காலத்தை நான் பார்க்க போறேன். மாற்றம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு, வேணும். மாறிக்கொள்ளக்கூடிய சூழலை நீ எப்படி மாறணும் அப்படிங்கிறது வந்து நான் இன்னைக்கு வந்து மாறாததன் மூலம் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. என் லெவல்ல இருக்கக்கூடியவங்க 40 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க ஃபெயில் ஆகுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனோதிடம் அவர்களிடம் இல்லை. தோத்து போயிடுறாங்க.
ஒரு ஒரு நிறுவனத்தில் ஒரு பிடி மாஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னா 4 மாணவர்களை அழைக்கிறார். 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு டிஸ்டன்ஸை காட்டிட்டு 4 பேரையும் அழைத்து சொல்றாரு, இந்த இடத்துல நீ இந்த பகுதியிலிருந்து அந்த கிலோமீட்டர், அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடத்தை எவ்வளவு நேரத்தில் நீ வந்து சென்று அடைவாய்னு கேட்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்றா, சார் 5 நிமிஷத்துல போவோம் சார், 4 நிமிஷத்துல போவோம் சார், 3 நிமிஷத்துல போயிடும் சார் அப்படின்னு வழக்கமா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, 4 பேரும் நெல்லுங்கப்பா. இப்போ 4 பேரும் ஒவ்வொரு விதவிதமான நிமிடங்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் 4 பேரையும் நிக்க வச்சுட்டு ரெடி ஸ்டார்ட் ரன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால பின்னால ஒரு ஓநாயை விட்டு முடுக்க விடுறாரு. பின்னால ஒரு ஓநாயை விட்டு முடுக்க விடுகிறார், விரட்டுகிறது ஓநாய். எப்படி போவான்? குதிகால் பிடரியில் அடிபடுற அளவுக்கு ஓடுவானா ஓட மாட்டானா? அப்போ நான் வாழ்க்கையை எதிர்கொள்வது ஒரு நிலை, ஆனால் ஏற்படக்கூடிய சூழல், வரக்கூடிய சூழல் வேறு. அப்படி வரக்கூடிய ஒரு சூழல்ல நான் எப்படி மாறுறேன்? இந்த சூழலுக்கு வந்து முன்னுதாரணமே கிடையாது. சுனாமி வரும்போது சொல்லிட்டா வந்துச்சு, சொல்லிட்டு வரலையே. பூகம்பம் வரும்போது சொல்லிட்டா வந்துச்சு, சொல்லிட்டு வரல. பிளைட்ல போகும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் நடக்கும், சொல்லிட்டா வரும், வராது. கப்பல்ல போகும்போது திடீர்னு வெடிச்சிடும், சொல்லிட்டா வரும், சொல்லிட்டு வராது. முன் அறிவிக்கப்படாத நிலைகளில் நான் எப்படி என்னை முழுமையாக மனிதனாக ஆக்கிக் கொள்கிறேன், சூழலை எதிர்கொள்கிறேன் என்பது வந்து இங்கு பாடத்திட்டத்தின் மூலமாக மட்டுமல்லாமல் பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாகவும் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு சூழல் ஏற்பட வேண்டும். அந்த சூழல் ஏற்படும் போதுதான் வருங்கால தலைமுறை வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புள்ள இந்திய தாயகத்தை வந்து தலைநிமிர செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும் என்பது திடமான நம்பிக்கை. பாரதி சொல்வாங்க, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கற்பதும் கேட்பதும் வெளியிருந்து வருது, ஆனால் கருதுவது உள்ள இருந்து வருது. வாட் இஸ் யுவர் பார்ட்டிசிபேஷன்? ஒரு நிகழ்வு இருக்குன்னா, இப்ப எத்தனையோ டிஸ்கவரிஸ், எத்தனையோ இன்வென்ஷன்ஸ் நடந்திருக்கு. அவர் சொன்னார், இவர் சொன்னார் அப்படின்னா அவர் சொன்னதையும் இவர் சொன்னதையும் கேட்டு இவர் சொன்னதை சொல்றாரு, அவ்வளவுதான். நான் கற்றுக்கொண்டேன், பாடத்திட்டத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். என்னுடைய பெற்றோரும் நண்பர்களும் பெரியவர்களும் சொன்ன சில வாக்கியங்கள் இருந்து சிலவற்றை நான் தெரிந்து கொண்டேன். அவற்றிலிருந்து நான் இவற்றை கருதுகிறேன். அது என்னுடைய படைப்பாக விடுகிறது. அது கண்டிப்பாக ஆழிசூழ் உலகு என்பது நான் 1000 கேமராக்கள் கொண்டு ஒவ்வொரு இடமாக நான் பாய்ந்து திரிந்து படம் பிடித்த விஷயங்கள் தான். ஆனால் அவற்றிலிருந்து நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? மரணத்தை விட மிக கொடுமையான ஒன்று இந்த உலகில் இருக்கிறதா? இல்லை. மரணத்தை உன்னால் ஜெயிக்க முடியுமா? மரணத்தை உன்னால் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தால் கூட இன்று மரணத்தை ஜெயித்து நின்று கொண்டிருக்கிறாரே இந்த நிறுவனத்தின் பிதாமகராக இயேசு கிறிஸ்து. எப்படி நின்று கொண்டிருக்கிறார்? தியாகம் என்ற அந்த ஒரு வார்த்தையின் மூலம் நின்று கொண்டிருக்கிறார் இல்லையா? இந்த மரணத்தை ஜெயிக்க முடியாது, ஆனால் மரணத்தை தியாகத்தின் மூலம் ஜெயிக்கலாம் என்கிற அறம் வந்து விழுந்திருக்கிறதே, அதுதான் நீ கருதுவது. நீ கற்பதும் கேட்பதும் இணைந்து உன்னிடம் இருந்து அது கருதுவதாக வெளிப்படுகிறது. இப்படி நிறைய அறிவாளிகள், எப்படிப்பட்ட உலகம் நடந்த, அமெரிக்கா ஆட்சி செய்கிறது, ரஷ்யா ஆட்சி செய்கிறது, சைனா ஆட்சி செய்கிறது, எல்லாம் ஆட்சி செய்கிறது. ஆனால் யார் ஆட்சி செய்கிறார்கள்? அறிவாளிகள். ரஷ்யாவில் உள்ள அறிவாளிகள், அவருடைய அறிவார்ந்த சிந்தனைகள் அந்த ஆட்சி அமைப்பில் புகுத்தப்படுகிறது. ரஷ்யாவின் ஆட்சியாளர்கள் அல்ல, அவர்களுடைய அறிவுஜீவிகள் கொடுக்கக்கூடிய அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் தான் இங்கு இந்த ஆட்சி முறையாக வெளிப்படுகிறது. நீ கருதுவது ரொம்ப முக்கியம், டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த டெடிகேஷன் எங்க இருந்து வரும்? இந்த டெடிகேஷன் அடிப்படையில் இருந்து வரும். தேடல், வரக்கூடிய இடத்துல எல்லாம் தேடல், அறிவு பசி. இந்த அறிவு பசி என்ன பண்ணும் அப்படின்னா, இருக்கவங்களுக்கு எல்லாம் அறிவு பசியத்தை உருவாக்கி விட்டுட்டு போயிடும். ஓ, ஜோடி குரூஸ் இப்படி சொன்னார, எனக்கும் அறிவு பசி இருக்க, நான் என்ன சொல்றேன் என் பங்குக்கு, ஏதோ காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டுனா. இப்ப இன்டர்நெட்ல அதுதான் ரொம்ப சகஜமா நடந்துட்டு இருக்கு. காப்பி கட் பேஸ்ட் முடிஞ்சு போச்சு. கிரியேட்டிவிட்டிக்கு இடமே இல்லை. உட்காரு, மனபூர்வமா சிந்தி.
இந்த நிறுவனத்திலிருந்து நான் என்ன பெற்றுக்கொண்டேன், இந்த கல்வி ஸ்தாபனங்களிலிருந்து நான் என்ன பெற்றுக்கொண்டேன், என்னுடைய தந்தையர்களிடமிருந்து நான் என்ன பெற்றுக்கொண்டேன், என்னுடைய பேராசிரியர் பெருமக்களிடமிருந்து நான் என்ன பெற்றுக்கொண்டேன், என்னுடைய நண்பர் குலத்திலிருந்து நான் என்ன பெற்றுக்கொண்டேன், என்னுடைய தாய் தந்தை உறவு நாடு மக்களிடமிருந்து நான் என்ன பெற்றுக்கொண்டேன், அதிலிருந்து நான் என்ன செய்ய விரும்புகிறேன். இந்த சமூகத்திற்கு நான் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. ஜென் கவிதை ஒன்று சொல்வார். பழைய குளம் தவளை குதித்தது, சத்தம் வந்தது அப்படின்னு. ஆங்கிலத்தில் அந்த கதையை சொல்வார். ஓல்டு பாண்ட் ஃப்ராக் ஜம்ப் ஸ்பிளாஷ். முடிஞ்சிருச்சு, கவிதை முடிஞ்சிருச்சு. என்னடா, பழைய குளம் தவளை குதித்தது, ஸ்பிளாஷ் அப்படின்னு சொல்ற, சத்தம் வந்தது. 3 லைன்ல கவிதை முடிச்சு, ஒண்ணுமே புரியலையே பாரு. இந்த உலகம் ஒரு பழைய குளம். அதில் எங்க தாத்தா இருந்தார், எங்க தாத்தாவுக்கு தாத்தா இருந்தார். அதே பழைய குளத்தில் ஜோடி குரூஸ்ங்கிற நானும் குதித்திருக்கிறேன். சத்தம் வந்துச்சா? இயேசு கிறிஸ்து என்ற பெரும் புரட்சியாளன் குதித்தான், சத்தம் வந்துச்சு. இன்று வரை அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமே. புத்தன் குதித்தான், அவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமே, சத்தம் வந்தது. கார்ல் மார்க்ஸ் குதிச்சான், சத்தம் வந்தது. ஷேக்ஸ்பியர் குதிச்சான், சத்தம் வந்தது. ஐயோ, நானும் குதிச்சிருக்கிறேன், சத்தம் வந்துச்சா? சத்தம் எழுப்புவோமா? நிச்சயமாக எழுப்ப முடியும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.